ருசித்து பாருங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னா மீன் அவியல். மீன் அவியல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய விரும்பி சாப்பிட்றது மீன் அவியல். இது தேங்காய் பாலில் செய்கிறது. பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். மீன் அவியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் 2 ஸ்லைஸில் மீன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகு, சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். தக்காளி 1 எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் வாட்ரு சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதோடு சேர்த்து 2 ஸ்லைஸ் மீனையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா வெந்து வந்த டைமில் கொஞ்சம் கிண்டி விட்டு பாருங்கள். கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காய் பால் சேர்த்ததுனால தெரிஞ்சிரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், மீன் அவியல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இல்லை பெரியவங்க எல்லாருமே நம்ம இதை சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா பற்கள் சவைக்க நாவு சுவைக்க ருசித்து பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.